பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்ணம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். தம்பி, என்ன சொல்றீங்க தம்பி? நிஜமாவா? ஆமா மாமா, மனப்பூர்வமா கண்ணம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா மாமா, நான் சொல்றதை நீங்க முழுசா கேட்கணும். அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. எனக்கு ஒரு குறை இருக்கு. கண்ணம்மாவை அன்பா பாத்துக்கிறது, அவளை வசதியா வாழ வைக்கிறது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, என்ன தம்பி இது? ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லிட்டு இப்ப ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்களே. என்ன குறையா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணம்மா மேல அக்கறை உள்ள நீங்க அவளை கட்டிக்கிட்டா எப்படி இருப்ப என் பொண்ணு? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வா, பெருவாழ்வு வாழ்வா தம்பி. இல்ல மாமா, 16 இல்லை, 15 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்வா. எல்லா செல்வங்களுக்கும் தலை செல்வமா இருக்க குழந்தை செல்வம், அது மட்டும் என் மூலமா கிடைக்காது. இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியும், ஆனா என்னால எந்த பொண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியாது. இதுதான் என்கிட்ட இருக்க குறை. கண்ணம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அவன் மேல இருக்க இறக்கத்தினாலேயோ இல்ல என்கிட்ட இருக்க குறைபாட்டினாலேயோ இல்லை. ரொம்ப நாளா நான் கண்ணம்மாவை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோட வாழ்க்கை முறைக்கு ஏற்ற பொண்ணு கண்ணம்மா தான். என்னால ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுங்கிறத கண்ணம்மா கிட்ட மறக்காம சொல்லிடுங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளுக்கு என்ன கட்டிக்கிறதுல விருப்பம் இருக்குன்னா நான் அவளை கண்டிப்பா கட்டிக்கிறேன். இந்த அக்கறைக்கு அன்புக்கும் முன்னால இதெல்லாம் ஒரு குறையாவே தெரியல தம்பி. இல்ல மாமா, இதை முடிவு செய்ய வேண்டியது நீங்களோ நானோ இல்லை, கண்ணம்மா. சரிங்க தம்பி. மாமா, என்ன மாமா நீங்க? நன்றி தம்பி. கண்ணம்மாட்ட கலந்து பேசிட்டு சொல்லுங்க. அவகிட்ட பேசுறேன் தம்பி. ஆட்டோ நிறுத்துங்க. சரி வரேன். சரி மாமா. இவ எப்பவுமே என் கண்ணிலேயே படக்கூடாது. ஐயோ, இன்னைக்கு அந்த ஆளு வீட்டுக்கு வரேன்னு சொன்னானே, வீட்டுல கண்ணம்மா மட்டும் தனியா இருக்காளே. நீங்க பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள மனுஷனே இல்ல, மிருகம். ஏன்னா ஒரு பொண்ணு இல்லாம அவனால இருக்கவே முடியாது. காலையில பொழுது விடிஞ்சதுல இருந்து பொழுது சாயிற வரையும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். காசுக்காகவும் சாராயத்துக்காகவும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன், அவன் கொலை கூட பண்ணுவான். கண்ணம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். என்ன குறையா இருந்தாலும் பரவாயில்ல,
கண்ணம்மா மேல அக்கறை உள்ள நீங்க அவளை கட்டிக்கிட்டா எப்படி இருப்ப என் பொண்ணு? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வா, பெருவாழ்வு வாழ்வா தம்பி. என்னால் எந்த பொண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியாது. வாரிசு இல்லைன்னா கூட என் பொண்ணு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பா. இது ஏன் பெட்ரூம்? நம்ம பெட்ரூம்னு சொல்லு. இந்த வீடு அஞ்சலிக்கு அவங்க மாமியார் கொடுத்த வீடு. இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் அப்பவே சொல்லிட்டேன். இங்க எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. பட்டுன்னு கண்ணு உனக்கு ஏன் கோவம் வருது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வர்ற வெள்ளிக்கிழமை நமக்கு கல்யாணம். எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து போவோம்? தங்கருக்கு ஒரு ரூம் வேணும்ல, அந்த நினைப்புல தான் கேட்டேன். ஒன்னே எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியறதுக்கு முன்னாடி பெட்ரூம் பத்தி பேசுனது தப்பு தான். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா கண்ணம்மா? என்னை பிடிச்சிருக்கா கண்ணம்மா? நான் வெளியில போறேன். கொம்பு சிலுப்புறாடு, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். என்ன கண்ணம்மா, பயந்துட்டியா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. கடவுள் ஒன்னையும் என்னையும் ஜோடி சேர்த்துட்டான். ஐயர் நாளை குறிச்சிட்டாரு, நானும் சம்மதம் தெரிவிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை கல்யாணம். இந்த வெள்ளிக்கிழமையை தான்னா வெக்கவும் இல்லை, மானவும் இல்லை. அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க போயிட்டு அப்புறமா வரீங்களா? நான் போத்திட்டு படுத்தான்னா படுத்துட்டு போத்துனாங்கிற ஆளு. காடுகிற சுத்துறவேன் நான். தாகன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, ஓடுற தண்ணியில ஒரு கை அள்ளி குடிச்சிட வேண்டியதானே? இல்ல, நீங்க எதுனாலும் அப்பா கிட்டே பேசிக்கோங்க. எனக்கு நீங்க பேசுறது எதுவுமே புரியல. மனசு திடுதிடுங்குது. கொள்ள வருஷம் சேர்ந்து வாழணும். பயந்தா எப்படி கண்ணம்மா? நான் கிராமத்தாள், மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு வேணுங்கிறத பட்டு பட்டுன்னு கேட்பேன். இப்ப ஒண்ணு கேட்கணும்னு தோணுது, கேட்கவா? சொல்லு கண்ணம்மா, கேட்கவா? சொல்லு கண்ணம்மா. இந்த நீயே வச்சுக்கப்பா.
கண்ணம்மா நில்லு. இப்படி பயந்து ஓடி ஒளிஞ்சு என்னத்த காப்பாத்த போறான்? பேசி பழனாலும் செட் ஆகும். என்ன கண்ணம்மா? ஏய் மாமா என்ன மாமா எப்ப வந்த? யாரா மாமா? யாரா மாமா? ஏய் நீ பேசாம இரு. யாரா மாமா? யாரா மாமா? உனக்குல கிறுக்கு கொடுத்து வச்சா நான் தான் மாயாண்டி கண்ணம்மா கட்டிக்க போற மாப்பிள்ள. டேய் என் பொண்ணு பேரை சொல்றது கூட உனக்கு அருகதை இல்ல. எச்சக்கல ராஸ்கல். தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை வேண்டாம்? என்ன மாமா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? பாவம் கெட்டிக்க போறோடைய அப்பன் எங்கயாவது வெளியிலேயே போயிட்டு வந்து பிரஷர் ஏறி இருக்கான். அதான் தப்பா கை வச்சேன்னு பார்த்தா பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்க, ஏறிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் பொண்ணை கட்டிக்கலாம் வேணாமா? ஏய் போய் உன்ன மாதிரி ஒரு ஈத்தர பயலுக்கு என் பொண்ணை கொடுப்பேன் நினைச்சியா? தனியா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட கண்ணம்மா நீ உள்ள போ. இவனையெல்லாம் அடிக்க கூடாது, கொல்லணும். ஏன் சண்முகம், என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. போனா போகுது பெரிய மனுஷன் பொண்ணு கொடுக்குற மாமான்னு பார்த்தா என் கோவத்தை கிளப்பிக்கிட்டு இருக்க. டேய் ஓ வண்டவாளம்லாம் தெரிஞ்சு போச்சுடா. ஓ குடியும் குடித்தனமும் சந்தி சிரிச்ச கதையெல்லாம் தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். என் கண்ணு முன்னால நிக்காத. போடா வெளியே. போடா. டேய் போடா. டேய் நீ சும்மா போடா. வெளியே போடா. டேய் வெளியே போடா. டேய் போடா. வெளியே. அப்பா வேண்டாப்பா. ஏய் சண்முகம், நிறுத்துங்க. என்ன கொடுமை இது? பொண்ணை கட்டிக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்க? கொஞ்சம் அவளை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? ஏதாவது முன்ன பின்ன இருந்தா பேசி தீர்த்துக்கலாம். அப்புறம் இவனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கண்ணம்மாவை இந்த எச்சக்கல பயலுக்கு கொடுப்பேன் நினைச்சியா? ஐயோ தலை எழுத்தா இது. எல்லாம் கூடி வர நேரத்துல காரியத்துக்கு எடுக்கிறதே உங்க வேலையா போச்சு. அண்ணம்மாவை இதுவரையும் கட்டிக்கிற யாருமே வரல. இவன் ஒருத்தந்தே எப்படியா இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டிக்கிறேன்னு சொன்னா நில நீச்சு உள்ளவன் நாளை பின்ன பூமியை கீரியாச்சும் பொழைச்சுக்கிருவாங்கன்னு பார்த்தா அதுலயே மண்ணலி போறியா? நெட்டையோ கட்டையோ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா இருந்த அனுசரிச்சு முடிப்போம். ஏய் வாய மூடுறே. பொண்ணா நம்பர் பொறுக்கி குடிக்காரன் பொண்டாட்டியா கொண்ட பய இவனுக்கு ஏன் பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? ஓ இவ்வளவு தெரிஞ்சிருச்சா மாமா? அப்புறம் என்ன சட்டி பட்டிய உருட்டுற நாயம் பட்டி டிங்கரிக்கு பார்த்து அடிச்சு வெளியே அனுப்ப வேண்டியது தானே? டேய் சும்மா இருடா. கண்ணம்மாவோட வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சு இன்னும் 3 நாள் முகூர்த்தம் இருக்கு. யாரு மாப்பிள்ள உங்க மனச கலைச்சா? அவன் இருக்கிற தரத்துக்கும் தடிக்கும் திருப்பி அடிச்சிருக்கலாம்ல. வேணும் விலையும் தானே நிக்கிறியான். இவனை அடிச்சு துரத்திட்டா உங்க பொண்ணு கழுத்துல யார் தாலி கட்டுவா? ஓ என்ன அடிச்சிருவானா? என்ன சொம்ப போய் நடிச்சியா? ஏன் இப்படி பண்றீங்க? மனசெல்லாம் பதறதுல. இவனை கொலைகள பண்ணி தொலைச்சிராதீங்க. கொஞ்ச நேரம் நின்னா உன் குடல உரிமை வாழையா போட்டுருவேன். ஓடி போயிடு. மாப்பிள்ள விடுங்க. இவனை கொன்ன பாவம் நமக்கு எதுக்கு? கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணும். இது நமக்கு தேவையா? ஏல மாயாண்டி, இத பாரு, நான் சொல்றேன் ஓடி போயிரு. இங்கே நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் கையாலே அடிபட்டு சாவ. போ போடானா போ. போடா என்னடா முறைக்கிற? போடாதடா போடா. மாப்ள நான் என்னமோ நினைச்ச மாமா கலக்கிட்டேன்.
இதுதான் தரமான சிறப்பான சம்பவம். இவன் ஒருத்தன் ஒரு கெட்டவனை அடிச்சு துரத்தி விட்டதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கண்ணம்மாவை கட்டிக்கிறேன்னு வந்த ஒரே ஆம்பளைய இப்படி விரட்டி விட்டீங்களே, இனி இவளை யார் கட்டிக்கிருவா? வாசல்ல கட்டியிருக்க திஷ்டி கயிறு மாதிரி இனி காலம் பூரா நான் தான் இவளை தூக்கி சமக்கணுமா? அந்த தேவை உனக்கு இல்லம்மா. தங்க மாதிரி ஒரு மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ பொண்ணு அழகுக்கு ஒரு சம்பந்தம் கொட்டி கொடுக்குதுன்னா என் பொண்ணு குணத்துக்கு ஒரு மாப்பிள்ள கட்டிக்கிறேன்னு வந்து நிக்கிறாரு. ஸ்ரீதேவி மாதிரி வாழ்க்கை உனக்கு அமைய போதுமா? வா. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல மட்டும் நான் கண்ணம்மா கட்சி. டேய், அம்மா, என்னம்மா நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்தாலும் வேடிக்கை பாரு. அதுக்கு மட்டும் தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா we are anti சௌந்தர்யா எலிமெண்ட். என்னடா சொல்ற? ஒண்ணுல பாரதி, நம்ம அப்பால இருந்து எல்லாரும் முட்டாளுங்க. சௌந்தர்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட மூளை அம்மா மட்டும்தான். எடுத்துக்கோங்க. அவங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் நம்ம எதிர்க்கருத்து சொல்லவே முடியாது. தேங்க்யூமா. பாரதி, நீ தான் இந்த விஷயத்த பேசி சரி பண்ண முடியும்னு நம்புறேன். உங்க அம்மா கிட்ட நீ பேசு. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி காசு பணம்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லு. பெத்த பிள்ளைங்க கிட்ட ஈகோ காட்டுறதுலாம் வீரம் இல்லைன்னு சொல்லு. அறிவு. சித்தி, நான் இந்த வீட்ல சம்பளம் இல்லாத வேலைக்காரி. நீங்க எஜமானி அம்மா. ஜூஸ் குடுக்கறதோட என் வேலை முடிஞ்சது. மா, என்னதாம்மா நடக்குது? அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது செய்யுங்கம்மா. நான் யார் சொல்றதையும் கேக்குறதா இல்ல, அத மனசுல வச்சுக்கோங்க. உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து சம்பாதிச்ச சொத்தை உங்க அக்காவுக்கு பிரிச்சு எழுதி தரேன். மா, இப்ப இதெல்லாம் யாருமா கேட்டா? யாரும் உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் என் கடமையை செய்யறேன். மா, ஸ்ருதி உங்ககிட்ட ஏதாவது சொத்து கொடுன்னு கேட்டாளா? இல்லண்ணே, அவ கேட்கல. அவ கேட்கவும் மாட்டா. அப்புறம் ஏமா இந்த அவசரம்? பாரதி, நான் வளைஞ்சு கொடுக்காத பிடிவாதக்காரி. இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. அவ முகத்தை நான் பார்க்க கூட விரும்பல. இது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா சித்தி? அப்போ அன்னைக்கு அவ பேசினது அது எனக்கு கிடைச்ச தண்டனை இல்லையா? நான் தண்டனைன்னு சொன்னது உங்களுக்கு தான். பெத்த புள்ள உயிரோடு இருக்கும்போது செத்து போயிட்டான்னு நினைக்கிறது தண்டனை சித்தி. இத பாரு, அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். வாய் மூடிட்டு பேசாம இருங்க. ஏமா, சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா சொந்த பந்தம்லாம் பிரிஞ்சு போயிருமா? ரத்த பாசங்கிறது மூச்சு காத்து மாதிரி. அது இருக்கிறப்ப அது தெரியாது. ஆனா அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே செத்துருவோம். பாரதி, இனிமே அவ என்ன தேடி வர்றதுக்கு இந்த ஒரு காரணம் தான் இருக்கு. அதையும் நான் அழிச்சிட போறேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியா இருப்பேன். அம்மா, இங்க நிறைய நல்லது கெடுது நடக்க வேண்டியது இருக்குமா? வெட்டி முடிச்சிட்டா அப்புறம் ஒட்ட வைக்க முடியாதுமா.
அவ ஏற்கனவே நீங்க வேணாம் தான் சித்தி போயிருக்கா. இப்போ சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயிடும். ஆகட்டும்டி. அதுக்காக தான் நான் பிரிச்சே கொடுக்கறேன். இனிமே எனக்கு 2 பசங்க மட்டும்தான். பொம்பளை புள்ள பிறந்துச்சு, அது செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிறேன்.